ஆதியில் எதுவும் இல்லை. ஒரு பெரிய வெற்றிடம். இருள் மட்டுமே நிரம்பியது. அந்த இருளுக்குள் ஒரு ஒலி எழுந்தது. அந்த முட்டைக்குள் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் முட்டை வெடித்தது. அதிலிருந்து எழுந்தார் பிரம்மா, படைப்பின் தலைவன், 4 முகங்கள் கொண்டவர். அவரது கண்கள் திறந்ததும் முதல் ஒளி பிறந்தது. அந்த ஒளியிலிருந்து சூரியன் உருவானான். பிரம்மாவின் மூச்சிலிருந்து காற்று, அவரது உடலிலிருந்து நீர், அவரது எண்ணத்திலிருந்து நெருப்பு பிறந்தன. இந்த வெளியில் ஒரு உலகம் வேண்டும். படைப்பு தொடங்கட்டும். ஆனால் படைப்புக்கு முன் அழிவு இருந்தது. சிவன், அழிவின் தலைவன், தனது திரிசூலத்தால் இருளை துளைத்தார். அந்த துளையிலிருந்து ஒரு பெரிய நெருப்புக் கடல் பிறந்தது. ஒன்று நமது பூமி. பூமி முதலில் ஒரு உருகிய நெருப்பு கோளமாக இருந்தது. மேலெல்லாம் எரிமலை பொழிவு, எங்கும் நெருப்பு ஆறுகள் ஓடின. பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தன. பூமி மெல்ல மெல்ல குளிர்ந்தது. அதன் மேல் ஒரு மெல்லிய படலம் உருவானது, காற்று மண்டலம். சந்திரன் பூமியை சுற்றத் தொடங்கினான். அவனது ஈர்ப்பு விசையால் பூமியின் கடல்கள் உருவாகத் தொடங்கின. இப்போது பூமியில் நீர் இருந்தது, ஆனால் அது கொதித்துக் கொண்டிருந்தது. மழை பெய்யத் தொடங்கியது. பல்லாயிரம் ஆண்டுகள் தொடர்ந்த மழையில் பூமி முழுவதும் கடலாக மாறியது. இப்போது உயிர்கள் உருவாகும் நேரம் வந்தது. கடலின் அடியில் வெப்ப நீரூற்றுகளில் சிறிய சிறிய உமில்ல வளர்ந்தன. முதலில் ஒரு செல் உயிரி, பிறகு பல செல் உயிரிகள், பிறகு சிறிய புழுக்கள், பிறகு மீன்கள். கடலில் இருந்து சில உயிரிகள் நிலத்துக்கு வந்தன. அவை ஊர்ந்து செல்லும் உயிரிகளாக மாறின. பிறகு ஊர்வன, பறவைகள், விலங்குகள். ஆனால் இது வெறும் உயிர் பெருக்கம் அல்ல. புராணப்படி இங்கு தெய்வீக சக்தி இருந்தது. ஒரு நாள், அப்போது பூமி ஒரு பெரிய அசுரனால் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டிருந்தது. வராகம் பூமியை தன் கொம்புகளால் தூக்கி மேலே கொண்டு வந்து நிலைநிறுத்தியது. அந்த இடம் இன்று நாம் வாழும் பூமி. வராகம் பூமியை தன் கொம்புகளால் தூக்கி மேலே கொண்டு வந்து நிலைநிறுத்தியது. அந்த இடம் இன்று நாம் வாழும் பூமி. பூமி இப்போது அழகாக இருந்தது. பச்சை மரங்கள், பூக்கள், நதிகள். ஆனால் இன்னும் மனிதர்கள் இல்லை. மிச்சம் இருந்த நிலம் இன்றைய இந்தியா, தமிழ்நாடு ஆகியவை. அந்த காலத்தில் தமிழர்கள் பெரிய நாகரிகத்தை உருவாக்கினர். அவர்கள் வானத்தை பார்த்து கிரகங்களை அறிந்தனர். என்னை காப்பாற்றுவனது. அப்போது விஷ்ணு மீண்டும் அவதாரம் எடுத்தார். ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம். பூமியை தீமையிலிருந்து காத்தனர். அப்போது விஷ்ணு மீண்டும் அவதாரம் எடுத்தார். ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம். பூமியை தீமையிலிருந்து காத்தனர். ஒரு காலத்தில் தமிழ் முன்னோர்கள் பூமியை பூமி தேவி என்று வணங்கினர். அவளுக்கு பூஜை செய்தனர். மழை பெய்ய வேண்டி அவளை திருப்திப்படுத்தினர். இன்று நாம் அவளை மறந்துவிட்டோம். ஆனால் அவள் இன்னும் பொறுமையாக காத்திருக்கிறாள்.